இலங்கையினுடைய முக்கிய செய்தி. இலங்கையின் அங்குராதொட்ட பகுதியில் அமைந்திருந்த தனியார் முதியோர் மற்றும் மனநல பராமரிப்பு இல்லத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 13ஆக உயர்ந்துள்ளது. தீ விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் ஒருவர் உயிரிழந்ததை தொடர்ந்து பள்ளி எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. தீ விபத்து நிகழ்ந்த வேளையில் அங்கு சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருந்த மனநலம் பாதிக்கப்பட்ட முதியவர்கள் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருப்பதன் காரணமாக கடும் தீயின் போது வெளியேற முடியாமை பொதுமக்களுக்கிடையே இந்த செய்தி கடும் கண்டனத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் குறித்த பராமரிப்பு இல்லம் அரசின் முறையான பதிவு மற்றும் அனுமதியின்றி இயங்கி வந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் அலட்சியமாக நிர்வாகம் மற்றும் பாதுகாப்பு குறைபாடுகள் காரணமாக உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக கூறி இந்த இல்லத்தின் பணியாளர் டைரக்டரை கைது செய்து நீதிமன்ற தடுப்பு காவலில் வைத்துள்ளார்கள். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை செய்து வருகிறார்கள். ஆதரவற்றிருக்கும் இந்த முதியவர்களுக்கு இப்படி ஒரு சோதனை ஏற்பட்டிருப்பது மிகப்பெரிய கவலைக்குரிய விடயம்.